அடி செருப்பு தருது பத்தியா முக்கார இது என்ன தெரியுதா? செருப்பு வரும் உனக்கு. நீ இந்த ஊடக அரசியல் பண்றன்னா அரசியல் பேசு. எங்க 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 கட்சி பெண்களையோ பத்தியோ பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அரசியல் பேச நேரடியா அரசியல் பேசு. உனக்கு நேரடியா சவால் வரும். நேரடியா அரசியல் பேசு. நீ உண்மையாலுமே ஒரு சிறந்த ஊடகவியலாளராக இருந்தால் நேரடியா அரசியல் பேசு. பெண்களை வச்சு பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க ரவணா? எங்கண்ணா இந்த ஆட்சியில நல்லா இருக்கிறது சொல்லுங்க. சரிங்க ரவணா, சமீப காலமாகவே திராவிடத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் மதிவதனி, கரு பழனியப்பன் போன்றவர்களெல்லாம் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள் என்றெல்லாம் அவருடைய மேடைகளில் பேசி வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கூட அந்த காணொலி வந்து சமீபத்தில் பார்த்தேன். விவாத மேடை மாதிரி அவங்களே வந்து ஒரு செட்டப் மாதிரி வச்சுட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க முதல்ல யாரு? முதல்ல நீங்க தமிழரா? தமிழர் அல்லாத வெளியில இருந்து வந்த நீங்க தமிழரான எங்களை பைத்தியக்கார கூட்டம்னு சொல்றது உங்களுக்கு யார் முதல்ல அனுமதி கொடுத்தது? உங்களுக்கு அந்த ரைட்ஸ் எங்கேருந்து இருக்கு கிடைக்குது சொல்லுங்க. முதல்ல உங்களெல்லாம் உள்ள விட்டதே தப்பு. வந்தீங்களா வாழ்ந்தீங்களா போனீங்களான்னு இல்லாம எதுக்கு தேவையில்லாத பேச்சு? எங்களை பைத்தியக்காரனாக்கா அப்ப நீங்க வந்து ரொம்ப தெளிவானவரா? இருக்கிறதுல அடி முட்டாள்தனமான பைத்தியக்காரன் நீங்க தான். பெரியாரை பின்பற்றக்கூடிய அவரோட கருத்தை உள்வாங்கி பின்பற்றக்கூடிய பைத்தியக்காரன்ல உதவித்த பைத்தியக்காரன் நீங்க தான். இதுல வந்து எங்களை வேற வந்து சாடுறீங்க. நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அறிவு சார்ந்தும் அனுபவம் சார்ந்தும் எதிர்கால திட்டமிடல் சார்ந்தும் வந்து பேசக்கூடியவங்க. சரிங்களா? சின்ன குழந்தை கூட வந்து அறிவா பேசும். உங்களை மாதிரி பைத்தியக்காரத்தனமா அறவேக்காரத்தனமா அந்த மதியவாதனை கத்திட்டு வருவன்னு இருக்கு பாருங்க. இந்த அறவேக்காரத்தனமா பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பேசுறது ஒன்றா இருக்கும், பின்னாடி இருக்கிறதுலாம் தப்பா இருக்கும். இல்லை கருப்பழனி இப்போ வர வந்து ஒரு விவாதத்தில் வந்து சொல்றாரு, அவங்களே ஒரு விவாதம் மாதிரி பேச சொல்றாரு, எங்களோட நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகள் வந்து பைத்தியக்காரன். அப்போ நீ யாரா? நீ முதல்ல எங்களை பைத்தியம் சொல்றீங்க யாரா நீங்க? அதே போல கோபி நயனார் அவர்கள் வந்து மதிவதனி வந்து மேடையில் பேசுறது நல்லாவா இருக்கும், அவங்க பேசுற பேச்சு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க பேசல, அதிகார வர்க்கத்தை காக்குறதுக்காக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. உண்மையிலே அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசல. அதே மாதிரி உண்மையிலுமே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க வந்து பேசல. இதுவரையிலும் திராவிடம் அப்படி ஒரு செயலையும் செஞ்சது கிடையாது. இவங்க என்ன தெரியுமா உங்களோட டார்கெட் அஜெண்டா? மக்கள் வந்து தெளிவா இருக்கக்கூடாது. குறிப்பா வந்து மக்கள் தெளிவாகவே இருக்கக்கூடாது. தன்னோட குற்றம்லாம் வெளியே விடக்கூடாது. அதான் திராவிடத்தோட ஒரு சிறந்த ஒரு இது கொள்கைன்னு பார்த்தாக்கா, அவன் செய்யற தப்பை மறைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்கணுமோ, உனக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்கணுமோ, உனக்கு பிரச்சனை மக்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கான் நம்ம வாழ்ந்துட்டு நினைச்சிட்டு இருக்கான். அவன் வாழல, அவன் ஒரு பூச்சி மாதிரி, அவன் ஒரு 10-11 அவன் சுத்திட்டு கிடக்குறான். புரியுதுங்களா? அவனுக்கு என்ன பிரச்சனை தலைக்கு மேல ஓடுது, அவனுக்கு யார் பிரச்சனை கொடுக்குறா எதுவுமே தெரியாம ஒரு பூச்சி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான் மக்கள்லாம். உண்மையிலுமே ரொம்ப கேவலமா இருக்கு இதெல்லாம் நினைக்கும் போது. நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத நாம் தமிழர் கட்சி மேல இவர்கள் இவ்வளவு அவதூறான கருத்துக்களை பதிவு சொல்ல வரேன். அதாவது பயம்தான். அதான் சொல்ல வரேன் முழுசா. என்னன்னா பயம். யாருமே உங்களுக்கு நான் சொல்ல வந்ததுன்னா, யாருமே தெளிவுபடுத்த ஒரு விஷயத்த நம்ம அண்ணா சீமான் வந்து செந்தமிழ் சீமான் வந்து தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. அதாவது அறிவியல் சார்ந்த ஒரு சிந்தனையை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அந்த பயத்துல இவங்க என்ன பண்றாங்க, கதற ஆரம்பிச்சுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அண்ணன் வந்து 8% முன்னாடி வாக்கு வாங்கிட்டாரு, அடுத்த 2026 தேர்தலில் வாங்கிடுவீங்களா அப்படி இப்படின்றாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் பயத்தோட வெளிப்பாடு தான். அண்ணன் வந்து மக்களுக்கு தெளிவான சிந்தனை கொடுக்குறாரு, கற்பிதத்தை கொடுக்குறாரு, அடுத்த தலைமுறையினருக்கு சரியான ஒரு வழிகாட்டலா இருக்கிறாரு. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் சொல்லுங்க? இவங்க திராவிடம் வந்து நாட்டை நாசமாக்கணும், குப்பையாக்கணும், இருக்கிற எல்லாத்தையும் ஏதாவது சொல்லி தொலைச்சிட போனா ஏதாவது பேட்டியில அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலை கொண்டு போறாங்கண்ணே. திராவிட நிலை ரொம்ப கேவலமா கொண்டு போகுதுண்ணே. அவங்களோட அஜெண்டா டார்கெட் எல்லாமே நாட்டை நாசமாக்குறது மட்டும்தான். இருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டைப்படுறது. மலையை வெட்டு, அண்ணன் சொல்ற மலை வெட்டு துட்டு ஆறு முடிச்சிருங்க, மண்ணெல்லாம் அள்ளி வித்துரு, எதுவுமே இருக்கக்கூடாது. மரமா பச்சை பச்சைன்னு இருக்கு, இல்ல அதெல்லாம் வெட்டிடு, இருக்கவே கூடாது, பாலைவனமா. இந்த மாதிரி இருக்கிற ஒரு இயற்கையும் வந்து எல்லாத்தையும் அழிச்சு சின்ன பண்ணமாக்கி அடுத்த தலைமுறைக்கு ஒண்ணுமே இல்லாம பண்றதுதான் திராவிடத்தோட செயல். அதே போல சமீபத்துல புதுச்சேரியில நடந்த ஒரு கூட்டத்துல திமுக பொறுப்பாளர் RS பாரதி அவர்கள் கருணாநிதி இல்லைன்னா தமிழன் எவனும் படிச்சிருக்க முடியாதுன்னு பேசுறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி படிச்சவங்க பெரியார் இல்லைன்னா படிச்சிருக்க முடியாது, கருணாநிதி இல்லைன்னா படிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உண்மையாவே இவர்களால இல்லைன்னா தமிழர்கள் படிச்சிருக்க சத்தியமா அவங்க எல்லாம் இல்லைனாக்கா நாடு நல்லா இருந்திருக்குண்ணா. சிரிப்பு வருதுண்ணா, நகைச்சுவை பண்ணாங்க, நகைச்சுவா பேசிட்டு இருக்காப்புல. ஏதாவது சுட்டி டிவி பார்த்துட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே ஞாபகத்துல வந்து பேசிட்டு இருப்பாரு. ஆனா எனக்கு இதை வந்து நம்ம கோபமா வெளிப்படுத்தணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இங்க பாருங்களேன், அதுக்கு முன்னாடி இது கருணாநிதினா வந்து கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆகுதா, இல்லை 100 வருஷம் ஆகுதா, இல்லை 200 வருஷம் ஆகுதா? இல்லை இப்போதான். சரிங்களா? பெரியாரு அதிகபட்சம் 200-250 ஆண்டுகளுக்குள்ளதான். அதுவே அதிகம் நான் சொல்றது.
வெள்ளையர் ஆட்சிக்கே பிற்பாடு பாதியிலேருந்து தான் அவர் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து பிடுங்கினாங்கன்னாக்கா இப்போ எங்களுக்கெல்லாம் கோவம். அப்போ வந்து நாங்கள் வந்து நட்டினை குறுந்தவை பறித்து பற்று அகநானூறு புறநானூறு இது இப்போ சங்ககால இலக்கியங்கள் இப்பெல்லாம் வச்சு வரிசையாக எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்றதுக்கே இங்கே நேரம் இருக்காது. லிஸ்ட் அவ்வளோ பெருசு போயிட்டு இருக்கும். ஏன் திருக்குறள் கொடுத்தாரு? திருக்குறள் மட்டுமா கொடுத்தாரு? இல்லையே. அவருக்கு எத்தனை பேர் இருக்கு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? பைத்தியக்காரன பசங்களுக்கு. தெய்வ புலவர், சாந்த போதர், பொய்யில் புலவர், இப்படி நிறைய பேர் இருக்கு. அவரோட மறைப்பெயரை அதுல ஒரு பெயர் தான் திருக்குறள், திருவள்ளுவர்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஔவையார் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஔவையார் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ஔவையார் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க படிக்காத படிப்பா, அவங்க சொல்லிக் கொடுக்காத மருத்துவமா, அவங்க சொல்லிக் கொடுக்காத வானல் சத்தமா, ஜோதி சாஸ்திரமா எவ்வளோ இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய கம்பன் முத கொண்டு எவ்வளவு பேர்லாம் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் படிச்சு அதுக்கு பிற்பாடு காலத்துக்கு வாங்க. நான் சரி சங்ககால இலக்கியத்துக்கு கூட போகல, அதுக்கு பிற்பாடு வாங்க. படிக்கலையா? அம்பேத்கரோட படிச்சு என்ன இருக்காங்களா சொல்லுங்க. யார வேணா சொல்லுங்க. இல்ல எனக்கு புரியல. அம்பேத்கர் வந்து திரு கருணாநிதியும் அவர் பேரு யாரும் சொல்லுங்க, தந்தையா பெரியார், அவங்க தான் படிக்க வச்சாங்களா? ஈவரா ராமசாமி வந்து படிக்க வச்சாரா? உலகத்துல யுனெஸ்கோ உலகத்துல வட்டமேசை மாநாடுல கலந்துகிட்ட சிறப்பான நம்ம நாட்டுக்கே பேர் வாங்கி கொடுத்தவர். அதுக்கு முன்னாடி தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர் யார் படிக்க வச்சா? தந்தை பெரியார் சொல்றீங்களா? அவர் படிக்க வச்சாரா இல்ல உங்க தாத்தா கருணாநிதி படிக்க வச்சாரா? சும்மா இந்த சல்லித்தனம் எல்லாம் பண்ணிட்டுலாம் சுத்தி அவமானப்படுத்துறாங்களா? உனக்கு சோறு வேணும்னா எங்கன்னா வாடா, நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு சோறு வேணுமா? என் தம்பிங்கிட்ட வா, கேளு. பிச்சைலாம் எடுக்காத, கேளு, தருவாங்க. சோத்துக்காக வேற ஏதாவது பேசிட்டு தெரியாத, கோவத்துல ஏதாவது சொல்லி தொலைச்சிட போறேன். வேற ஏதாவது கேளுங்க. அதே போல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல இது வரைக்கும் நாங்க 1 லட்சம் போராட்டத்துக்கு வந்து நாங்க அனுமதி கேவலம் பேசியிருக்காரு. இதுவே கேவலம், சொல்றதே கேவலம். உரிமையா பேசுறாரு அவரு. அதுதான் இது சொல்றதே கேவலம். ஆனா தன்னோட ஆட்சியோட கேவலத்தை அவரே வெளியில சொல்றாரு. இன்னொரு செய்தி பார்த்தேன். இந்த ஆட்சியில அதிகமான கொலை குற்றங்கள் நடக்கிறதா வந்து ஊடகம்லாம் வந்து பதிவு செய்யறாங்க. அதை எந்த ஊடகம்னாக்கா இந்த சிறு ஊடகங்கள் வந்து பதிவு செய்யறத வந்து சொல்லுது. அவரே நியூஸ்ல வந்து கொடுத்துருக்காரு. அதை பார்த்தாக்கா அது அதோட கேவலமா இருக்கு. ஏன்னா அவரே தன்னை ஒத்துக்கிறாரு. தான் ஆட்சியில இப்படிதான் நடக்குது, பிரச்சனை அவல நிலைகள் நடக்குதுன்றதை அவரே முன்மொழிகிறாரு, அவரே ஏத்துக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ அது அவரு தான் யோசிக்கணும். ஏன்னா தான் ஆட்சியில இவ்வளவு குற்றங்கள் நடக்குதா? ஆமா நடக்குது. டேட்டா எடுத்து பாரு, முன்ன ஆட்சியோட டேட்டா எடுத்து பாரு. இந்த ஆட்சி ஒரு காவல் அதிகாரிண்ணே ஒண்ணுமே இல்லைண்ணே, சாதாரண மக்களை கொல்றான், அதுவே பெரிய துயரம். ஒரு காவல்துறை அதிகாரிய கொன்னுட்டு எரிக்கிறான், ஸ்பாட்ல எரிச்சு கொண்டு போடுறான். இது எப்பேற்பட்ட துயரம், இது எப்பேற்பட்ட கேவலம் சொல்லுங்க. நம்மளை பாதுகாக்கிற காவல்துறைக்கே இந்த நிலைமைன்னாக்கா நீ என்ன ஆட்சி கொடுத்துற நீ? ஆனா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து மக்களுக்கு விளம்பர அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையான அரசியல் பண்ணல. இதுல என்ன வருத்தமான விஷயம் என்ன இங்க பாருங்களேன். மக்களுக்கு தான் எதுக்கு வாழறோம்னு தெரியல, எதனால வாழறோம்னு தெரியல, எப்படி வாழறோம்னு தெரியல, தெரியாம கேவலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த நாடு மக்கள் நம்ம எந்த அளவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம் திராவிடத்தை அந்த சித்தாந்தத்துக்கிட்டையும் இந்த திராவிட திருட்டு கூட்டம் கிட்ட எந்த அளவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது ஒரு பெரிய கேவலமா இருக்கு. புரியுதுங்களா? இதுல வந்து இவர் வர ஸ்டிக்கர் ஒட்டி போஸ்ட் அடிச்சு நாங்க தான் பெரிய சிறந்த ஆட்சி கொடுத்துட்டோம், ஆக இந்த 5 ஆண்டுகளுக்கு கடந்து இந்த மறுபடியும் இப்போ ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கா, இப்பயும் நாங்க தான் கொடுத்துருக்கணும். ஒண்ணுமே கிடையாதுண்ணே. மக்கள் தானே தெளிவடையணும். அந்த தெளிவை திரு சீமான் அண்ணன் வந்து கொடுக்குறாரு. அது பொறுத்துக்கல இவனுங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறானுங்க. ஏன் சொல்லுங்க? மக்கள் திருந்திட்டா இவன் கல்லா கட்ட முடியாது. மக்கள் திருந்திட்டா இவனுக்கு வேலை கிடையாது. மக்கள் திருந்திட்டா நம்ம வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடும். எல்லாருக்குமே எல்லாமே அண்ணனோட ஆட்சியில இதுதான், எல்லாருக்குமே எல்லாம். அப்புறம் அவ்வளவுதான், வேற என்ன? அதே போல கடைசியா நம்ம முக்தார் குறித்து பேசியிருந்தோம். நாம் தமிழர் கட்சி பெண்கள் குறித்து அவதூறா பேசுறாருன்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட ஒரு காணொலியில நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் மனைவி குறித்து அருவருக்கு வகையில இந்த முக்தார் பேசியிருக்காரு. தொடர்ச்சியா அவர் இப்படி பேசுறாரு. இல்ல கடந்த முறை பேட்டியில கூட குறிப்பிட்டு இருந்தீங்க, அது பேசியிருந்தோம். இவருக்கு வந்து கொஞ்சம் வெய்ய காலம் ஆயிடுச்சுண்ணே, அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் ஏதாவது குளிர்ச்சியாக அதை குடிச்சிட்டு தலையில் ஏதாவது எலுமிச்சம்பழம் தேய்ச்சிட்டு இருந்தாருனாக்கா சரியாயிடும். கொஞ்சம் அப்படிதான் சித்த நிலை கொஞ்சம் மாறும். கொஞ்சம் எப்படி சொல்றது, அவங்க கட்சியில் இருக்கவங்க இல்லை கூட இருக்கிற அந்த ஊடகவியலாளர்கள்லாம் கொஞ்சம் இட்டுட்டு போயிட்டு நல்ல மனநல காப்பகமாக இட்டு போய் சேர்த்தாங்கன்னா திமுகவுக்கு அடி செருப்பு தருது பத்தியா முக்தாரே? இது என்ன தெரியுதா? செருப்பு வரும் உனக்கு. நீ இந்த ஊடக அரசியல் பண்றேன்னா அரசியல் பேசு. எங்க கட்சி பெண்களையோ எங்க பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அரசியல் பேச நேரடியாக அரசியல் பேசு. உனக்கு நேரடியாக சவால் வரும், நேரடியாக அரசியல் பேசு. நீ உண்மையாலுமே ஒரு சிறந்த ஊடகவியலாளராக இருந்தால்
நேரடியாக அரசியல் பேசு. பெண்களை வச்சு பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. புத்தி சொல்றதுக்கு, அதாவது அவங்க வீட்டுல எல்லாம் அடிப்பாங்க, கூட்ட சடிப்பாங்க தான் போல இது. இவர் இருந்தாலும் வந்து நாய் உள்ள எவ்வளவுதான் அடிச்சாலும் நாய் வெளில வந்து கத்தும்ல, அது அப்படிதான். உள்ள அடி வாங்கி வெளில வந்து கத்துறது, வேற ஒண்ணும் இல்லை, விட்டுருங்க. சரிங்க, எல்லாரும் பொறுமையா பதில் அளிச்சதுக்கு நன்றி. நன்றிண்ணா.